தைராய்டு இருக்குதுன்னா, இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். முதல்ல நம்ம பார்க்க போற முக்கியமான நியூட்ரிஷன்ஸ் அயோடின். அயோடின் கிடைக்கின்ற ஃபுட்ஸ் என்னன்னா, அயோடைஸ்ட் சால்ட், மீன், முட்டை, பால் இவையெல்லாம் தான். தைராய்டு ஹார்மோன் உருவாக அயோடின் ரொம்ப அவசியம். இது குறைஞ்சா தைராய்டு ப்ராப்ளம் அதிகரிக்கும். ஸோ இதை இக்னோர் பண்ணாதீங்க. அடுத்ததாக செலினியம். செலினியம் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், மீனில் முக்கியமாக இருக்கின்றது. இது என்ன பண்ணும்னா தைராய்டு ஹார்மோன் ஆக்டிவேட் ஆக உதவும். அதே சமயம் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். அடுத்ததாக ஜிங்க். பம்கின் சீட்ஸ், நட்ஸ், ஹோல் கிரெயின்ஸில் ஜிங்க் கிடைக்கும். இது ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டியையும் ஸ்ட்ராங்காக வைத்திருக்க உதவும். அயன். பல பேருக்கு தெரியாத முக்கியமானது அயன். பசலைக்கீரை, பீட்ரூட், டேட்ஸில் அயன் அதிகமாக இருக்கும். அயன் குறைஞ்சா டயர்ட்னஸ் அதிகரிக்கும். தைராய்டு ஃபங்க்ஷன் ஸ்லோ ஆகும். விட்டமின் டி. விட்டமின் டியும் மிகவும் முக்கியம். பால், முட்டை எடுத்துக்கங்க. ப்ளஸ் சன்லைட் கூட தேவை. இது ஹார்மோன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் பி12. பி12 குறைஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? முட்டை, பால் மாதிரி டெய்ரி ஃபுட்டில் தான் கிடைக்கும். இது எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். வீக்னஸ் குறைக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த நியூட்ரிஷன்ஸ் பல பேர் மிஸ் பண்ணுறாங்க. மீன், ஃப்ளாக் சீட்ஸில் ஒமேகா 3 கிடைக்கும். இது இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கும். தைராய்டு ஹெல்த்துக்கு நல்ல சப்போர்ட். அடுத்ததாக ஃபைபர், நார்ச்சத்து. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓட்ஸில் கிடைக்கும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். மெட்டபாலிசம் ஸ்மூத் ஆகும். இப்போது முக்கியமான பார்ட். தைராய்டு உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகரிக்கும். ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்தால் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். சாஃப்ட் ட்ரிங்க் குடித்தா சுகர் அதிகமாக இருந்து தைராய்டை வர்ஸ்ட் ஆக்கும். ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்தால் எனர்ஜி டவுன் ஆகும். காஃபி, டீ அதிகமாக குடித்தா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். கேபேஜை பச்சையாக சாப்பிட்டால் தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்ஃபியர் ஆகலாம். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் உடம்பில் டாக்ஸின்ஸ் அதிகரிக்கும். மைதா ஃபுட்ஸ் வெயிட் கெயின் அதிகரிக்கும். தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது டாக்டர் சொன்ன மெடிசினை தவறாமல் எடுத்துக்கணும். தினமும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும். 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வேண்டும். ஸ்ட்ரெஸ் குறைக்கணும், இல்லைன்னா சிம்டம்ஸ் அதிகரிக்கும். தினமும் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் செய்யணும். தண்ணீர் அதிகம் குடிக்கணும். பாடி டீடாக்ஸ் ஆகும். ரெகுலர் செக்அப் பண்ணி தைராய்டு லெவல் பார்க்கணும். வெயிட் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் சரியான நியூட்ரிஷன்ஸ், தவிர்க்க வேண்டிய ஃபுட்ஸ், ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ், இதை சரியாக பண்ணிங்கன்னா தைராய்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்.